सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सर्वेभ्यः नमस्काराः। இப்போ நாம ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ருதாத்யயன சம்பன்னாக தர்மஜ்ஞா சத்யவாதினः ராஜ்ஞா சபாசத காரியாக ரிபௌ நித்ரேச்ச ஏ சமாக அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துல ஸ்ருதாத்யயன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்யவாதினः அப்படிங்கிறதுனால நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்போ விசேஷ வாச்சகமாக பிராமண சப்தத்தை நாம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொன்னா முதல் ஸ்லோகத்துல வித்வத்பி பிராமணை சகா அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டா, ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் ஸ்ருதாத்யயன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்யவாதினः பிராமணாக சபாசதக்காரியாக அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் சொல்றேன். அப்ப புனருக்தி தோஷம் வராதா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றா மிதாட்சரத்துல. அதுக்கு காத்தியாயனரே வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூட ஒண்ணு சொன்னான். சப்ராட் விவாகः ஆமாத்யः சப்ராஹ்மண புரோஹிதः அசப்ய பிரேக்ஷகோ ராஜா ஸ்வர்கே திஷ்டதி தர்மதः. அதாவது முன்னாடி முதல் ஸ்லோகத்துல வித்வத்பி பிராமணை சகா நிருபஹா வியவஹாரான் பஷ்யேத் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துல பிராமணாக அனியுக்தாக பிராமணாக முதல் ஸ்லோகத்துல வித்வான்களாக இருக்கக்கூடிய பிராமணாரோட உட்கார்ந்து விவகாரத்தை விசாரிக்க வேண்டியது அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லும் போது, அந்த பிராமணால் அனியுக்தாக, அதாவது அப்பாயிண்டட் व्यक्ति கிடையாது. அவெல்லாம் அபிப்பிராயத்தை கேட்டுக்கலாம், விசாரிக்கலாம், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு அவகிட்ட யோசனை பண்ணிக்கலாம். அவ அப்பாயிண்டட் பர்சன் கிடையாது. ரெண்டாவது ஸ்லோகத்துல ஸ்ருதாத்யயன சம்பன்னாக சத்யவாதினः தர்மஜ்ஞாः சபாசதः சபாயாம் சீதந்தீதி சபாசதः. அந்த சப்யாலா இருக்கக்கூடிய பிராமணால் அப்பாயிண்டட், அதாவது அவளுக்கு தானமான சத்காரைஹி ராஜ்ஞா கிம் கர்த்தவியம் தேஷாம் கிருத்தே சம்மானனம் கர்த்தவியம். அவளுக்கு மாச சம்பளம் அதெல்லாம் கொடுத்து அவளை கௌரவிச்சு அந்த சபையில உட்கார வச்சுக்கணும், அப்பாயிண்ட் பண்ணணும். இப்படி ரெண்டாவது ஸ்லோகத்துல நியுக்தாக பிராமணாக, முதல் ஸ்லோகத்துல அனியுக்தாக பிராமணாக. அதனால நாம இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராமணாக அப்படின்னு விசேஷ வாச்சகம் சேர்த்துண்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, புனருக்தி தோஷம் வராது. புனருக்தி தோஷம் எப்ப ஏற்படும்? முதல்ல சொன்ன ஒரு அர்த்தத்துக்காக எந்த பதம் பண்ணணுமோ அதே அர்த்தத்தை சொல்றதுக்காக திருப்பி
நம்ம ரிப்பீட் பண்ணோம் சொன்னா அப்ப புனருக்தி தோஷம் வரும். ஆனா முதல்ல சொன்ன அர்த்தம் வேற. அனியுக்தாக பிராமணாக தேஷாம் விஷயே பிரதம ஸ்லோகா. ரெண்டாவது ஸ்லோகத்துல நியுக்தானாம் பிராமணானாம் விஷயே த்விதீயா ஸ்லோகா அப்படின்னு சாத்தியாயனர் நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னான். இப்போ ரெண்டாவது சொன்னா இல்லையா, அந்த பிராமணாலாம் ராஜா ஒருவேளை தப்பா டிசிஷன் எடுக்கிறார், அதாவது வேற மாதிரி நினைச்சுட்டு எடுக்கிறார், அநியாய மார்க்கத்துல போய் எடுக்கிறார் அப்படின்னா அதை ராஜா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த நிலைமைய மாத்த வைக்கணும். இந்த நியுக்தாக பிராமணா இல்லைன்னு சொன்னா ராஜாவுக்கு என்ன பாபங்கள் வருதோ அந்த பாபங்கள் இவாளுக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இது நியுக்தானாம் பிராமணானாம் விஷயே நம்ம போன பாடத்துல பார்த்தோம். இப்ப அனியுக்தானாம் பிராமணானாம் விஷய பார்த்தோம். இப்ப அனியுக்தாகாம் பிராமணாக ஒருவேளை ராஜா வேற மாதிரி பண்றார், அது தெரியறது நமக்கு. அப்போ எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லலேன்னு சொன்னா அந்த அனியுக்தாக பிராமணாக ராஜா கூப்பிட்டு போய் அந்த இடத்துல சொல்லாம இருந்தாலும் அவ பாப்பம் வந்துடும். ஒருவேளை அப்போ ராஜாவுக்கு அனியுக்தானாம் புனக அந்யதா அபிதானே அனியுக்தானாம் பிராமணானாம் தோஷா பவதி. கதா பவதி? அந்யதா அபிதானே, வேற மாதிரி இந்த ஏதாவது அபிப்பிராயத்தை எடுத்து சொன்னாலோ இல்ல சொல்லாமல் விட்டாலோ அனியுக்தானாம் பிராமணானாம் தோஷா பவதி. ராஜ்யா அனிவாரணே, அதாவது ராஜாவை நிவாரணம், அந்த மார்க்கத்துல நிவாரணம் பண்ண வைக்கணும். இது யாருடைய கடமை? நியுக்தானாம் பிராமணானாம், அந்த பிராமணாளுடைய கடமை. அனியுக்தாளுடைய பிராமணாளுக்கு என்ன கடமைன்னா, அவளுக்கு எப்ப தோஷம் வரும்னா விஷயம் தெரியாம புரிஞ்சுக்காம எடுத்து சொன்னாலோ இல்ல வேற மாதிரி எடுத்து சொன்னாலோ இல்ல தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் விட்டாலோ தான் பாபம் வரும். ராஜா அவர் தீர்மானம் வேற மாதிரி எடுத்துட்டார், அத தடுக்கலைன்னு சொன்னா அப்போ அந்த அனியுக்தானாம் பிராமணானாம் அப்போ தோஷம் வராது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவாளுடைய தப்புக்கு மேலதான் தோஷம் வருமே தவிர்த்து ராஜா என்ன தப்பு பண்ணினாலும் அப்போ பாப பாகியாக இந்த அனியுக்தால் பிராமணால் ஆக மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. சபாவா ந பிரவேஷ்டவ்யா வக்தவ்யம் வா சமஞ்சசம். அந்த சபைக்கு போகாம இருக்கணும். ஒருவேளை போனேல் ராஜா வாங்க உங்ககிட்ட அபிப்பிராயத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னார், நீங்க போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது பேசணும்னு சொன்னா சரியா பேசணும். வக்தவ்யம் தூ சமஞ்சசம். வேற மாதிரி புரியாம வேற மாதிரி பேசக்கூடாது, தெரிஞ்சும் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. சபாவான் அப்பிரவேஷ்டவ்யா வக்தவ்யம் வா சமஞ்சசம். அப்ருவன் ஒருவேளை சொல்லாமல் இருந்தாலும், விப்ருவன் வாபி வேற மாதிரி சொன்னாலும், அந்த அரஹா அந்த பிராமணா கில்பிஷம் அப்படின்னா பாபம், கில்பிஷினா பாபி பவதி அப்படின்னு அர்த்தம். நரோ பவதி கில்பிஷி. சபாவான பிரவேஷ்டவ்யா வக்தவ்யம் வா சமஞ்சசம் அப்ருவன் விப்ருவன் வாபி நரோ பவதி கில்பிஷி அப்படின்னு மனு தர்மசாஸ்திரத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதோட இந்த விஷயம் முடிஞ்சது. அந்த பிராமணாக அப்படின்ற விசேஷ வாச்சகம் தேவையா இல்லையா? தேவையில்லைன்னு சொன்னா அப்ப அன்வயம் வராது, தேவைன்னு சொன்னா புனருக்தி தோஷம் வந்துடும் சொன்னா அதை பரிகாரம்லாம் பண்ணி காமிச்சா. அடுத்தது ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாகம் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு. ரிபௌ மித்ரே ச அப்படின்னு சக்காரம் இருக்கு. இந்த சக்காரத்தை ரிபௌ
மித்ரேச்ச ஏ சம்மாக. இந்த சக்காரத்தினால இன்னும் ஒரு சில பேரெல்லாம் அந்த சபையில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன யார? ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாக. ரிபௌ மித்ரே சமாக ஏ பவந்தி தே புனः ச அப்படின்னு சக்காரத்தினால இன்னும் சில பேரை சேர்த்துக்கணும்னு சொல்றான். யாரை சேர்த்துக்கணும் அந்த சபா மண்டலத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு பணக்காரனை சேர்த்து வச்சுக்கணும். ஒரு பணக்காரன் இல்ல ஒரு வியாபாரம் பண்றவன், வணிகனாக அவனை சேர்த்து வச்சுக்கணும். ஒரு எதுக்காக அப்படின்னா லோக ரஞ்சனார்த்தம். அப்பதான் வந்து இந்த பணக்காரன் அந்த வணிகனன் இருந்தான்னு சொன்னாதான் அப்பதான் அந்த சபா மண்டபத்துக்கு நமக்கு ஏதாவது லைட்டு ஃபேனு இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் அவனால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். வந்தவாளுக்கு ஒரு ஆசந்தகா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக அவனை உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு லோகரஞ்சனார்த்தம் சக்காராத்து லோகரஞ்சனார்த்தம் கதிபயைஹி வணிக்பிஹி அதிஷ்டிதம் சதா. ட்ரஸ்ட்ன்னு சொல்றா இல்லையா, ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறவா பெரிய பணக்காரால தான் இருப்பான். அவ கிட்ட இருந்தாதான் அது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். கதிபயைஹி வணிக்பிஹி அதிஷ்டிதம், அதாவது அந்த பணக்காராளா இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடிய அவ கிட்ட இந்த சதகா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அந்த பிராமணாவுக்கு அவளால சத்காரம் பண்ண முடியும். இந்த நியாயமா இருக்கக்கூடிய பிராமணாவுக்கு சத்காரம் பண்ண முடியும். இதர சௌகரியங்களும் லோகரஞ்சனமாக இருக்கக்கூடிய இதர சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த சக்காரத்தினால நமக்கு தெரியறதுன்னு சொல்றான். யதாக காத்தியாயனஹ குலசீல வயோ விருத்த வித்தவத்பிஹி அமப்தரைஹி குலவத்பிஹி ஷீலவத்பிஹி வயோவத்பிஹி விருத்தவத்பிஹி வித்தவத்பிஹி அமப்தரைஹி. இவாளால நிரம்பி இருக்கணும் சபைன்னு சொல்றான். நல்ல குலத்துல சிரேஷ்டா, அதே மாதிரி ஒழுக்கத்துல ரொம்ப சிரேஷ்டா, அதே மாதிரி வயசுல ரொம்ப சிரேஷ்டா, அதே மாதிரி விருத்தம்னா சரித்தம். வந்து அவளை பத்தி பேசினாவே அப்படி ஒரு இது. இப்போ பார்த்தாலும் அமைதியா இருப்பார், படிச்சுட்டு இருப்பார், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்ற அந்த மாதிரி விருத்தங்கள் இந்த சரித்தங்கள் யாருக்கு இருக்கோ அவ. அதே சமயத்துல வித்தவத்பிஹி, அந்த பணம் நிறைய யாருக்கு இருக்கோ அவளையும் அந்த சபையில சேர்த்துக்கணும். அமப்தரைஹி வணிக்பிஹி ஸ்யாத் கதிபயைஹி குலபூதைர் அதிஷ்டிதம். அதாவது அந்த வணிக் ஜனங்கள் யாரோ பணம் இருந்தா மட்டும் அவனை சேர்த்துறது அப்படின்னு இல்லை. குலபூதைஹி, அவளும் இந்த மாதிரி அப்பேற்பட்ட வணிகாலா இருக்கணும். குலத்துல ரொம்ப சிரேஷ்டாலா இருக்கணும், சீலத்துல ரொம்ப சிரேஷ்டாலா இருக்கணும், அதே மாதிரி விருத்தத்திலையும் ரொம்ப சிரேஷ்டாலா இருக்கணும், அதே மாதிரி வயசுலயும் ரொம்ப சிரேஷ்டாலா இருக்கணும். இப்பேற்பட்ட வணிஜனைஹி அதிஷ்டிதம் சதா ராஜ்ஞா காரியா அப்படின்னு இந்த சக்காரத்தினால நமக்கு கிடைக்கிறது. ஸ்பஷ்டமா அந்த யாஜ்ஞவல்கியர் ஸ்லோகத்துல சொல்லல, மிதாட்சராக்காரர் அந்த சக்காரத்தினால நமக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்து காண்பிக்கிறார். இதுவரையும் 2வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம் வியவஹாரான் ரிபப்பேத் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. இப்போ ராஜா வந்து அந்த நகரத்திலேயோ அந்த ராஜ்யத்திலேயே இந்த விவகாரங்களையே பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த யுத்தம் பண்றக்கூடிய சாமர்த்தியம் போயிடும். ஆனால் ராஜா என்ன பண்ணணும்னு எப்ப பார்த்தாலும் யுத்தத்துக்கு போகணும், இல்லை ஒரு வேட்டையாடுறதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். வெறும் விவகாரமே பார்த்துட்டு இருந்தா அந்த சாமர்த்தியம் போயிடும். அப்போ ஒருவேளை ராஜா வந்து அந்த விவகாரங்கள் எல்லாம் பார்க்கலேன்னு சொன்னான், அப்போ யாரு பார்க்கறது? இந்த விவகாரங்கள்லாம் யாரு பார்க்கறது? இப்போ ஒரு யுத்தத்துக்கு போற ராஜா, தேசத்தை விட்டு தேசத்துக்கு போற, இல்ல வந்து ஒரு வேற ஒரு ராஜ்யத்தோட ஒரு நட்பு வச்சுக்கணும், அந்த கூப்பிடுறா. அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு விட்டு இன்னொரு ராஜ்யம் போகணும்னா மாச கணக்கில் ஆகும். அப்பெல்லாம் யாரு இந்த விவகாரத்தெல்லாம் யாரு பார்க்கறது?
ராஜ்யத்துல நடக்கக்கூடிய குறைகள் பிரச்சனைகள் எல்லாம் யாரு பார்த்து தீர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு யாக்ஞவல்கியர் சொல்றார், அபஷ்யதா காரியவசாத் வியவஹாரான் நிருபேன து சப்யை சக நியோக்தவ்யः பிராமண சர்வதர்மவிது அப்படின்னு ஸ்லோகம் சொல்றாங்க. அதாவது காரியவசாத் வேற ஒரு ராஜ்யத்தோட மித்திரம் பயிற்சி பண்ணணும், அதுக்காக இங்க இருந்து கிளம்புறார், ஒரு காரியம் இருக்குன்றதுனால கிளம்புறார். அப்போ இந்த விவகாரங்கள்லாம் பார்க்க முடியல, ராஜாவனால பார்க்க முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த சபா மண்டலத்துல ஆல்ரெடி நம்ம 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ அந்த வணிக் ஜனனோட சேர்த்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இவாளோட சேர்த்து இந்த ராஜா வெளியில போயிட்டான்னு சொன்னா அந்த ஸ்தானத்துல சர்வ தர்மவிது பிராமணா, எல்லா தர்மசாஸ்திரங்களையும் எல்லா தேச கால ஆச்சாரங்களையும் தெரிஞ்ச ஒரு பிராமணன் அந்த ராஜாவுக்கு பிரதிநிதியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்றான். சப்தை சக நியோக்தவ்யः பிராமண சர்வ தர்மவிது அப்படின்னு அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்தை இன்சார்ஜ் ரூபமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்போ நாம அன்வயம் பார்க்கணும். அந்த மிதாட்சரா பங்கில ஒவ்வொரு பங்கிக்கு அர்த்தம் சொல்றான். காரியவசா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? காரியாந்தர வியாக்குலத்தையா அப்படின்னு அர்த்தம். வேற ஒரு காரியம் வந்துடுத்து, அந்த காரியத்தினால விவகாரான் இந்த பொதுமக்களுடைய குறைகளை அபஷ்யதா பார்க்க முடியாத இந்த நிருபேன ராஜாவினால் பூர்வோக்தைகி முன்னாடி சொன்ன அந்த சபாசதா யாரு? சத்யவாதினஹா தர்மஜ்ஞாஹா ஸ்ருதாத்யேன சம்பன்னாஹ ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாஹ புனः குலசீல வயோ விருத்த வித்தவத்பிஹி வணிக்பிஹி சஹ கஹானியோக்தவ்யः சர்வதர்மவித் சர்வான் தர்மான் சாஸ்திரோக்தான், அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும், அது மட்டும் இல்ல சாமயிகான் சமய தர்மங்களையும் யாருக்கு நன்னா தெரியுமோ அப்பேற்பட்ட சர்வ தர்மவித் தர்மான் வேத்தி விசாரயதி சர்வ தர்மவித் அப்பேற்பட்ட பிராமணனை அந்த ராஜாவுக்கு இன்சார்ஜாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். விவகார தரிசனத்துல ராஜாவுக்கு இன்சார்ஜாக விவகார தரிசனம், வெறும் இந்த ஜனங்களுடைய குறைகள் அதை தீர்க்கறதுல அந்த ஸ்தானத்துல வைக்கணும். எல்லா அவனையே ராஜாவாக வச்சுட்டு போகணும்னு சொல்ல, பிராமணனையே ராஜாவாக வச்சுட்டு போகணும்னு சொல்ல. அதுக்கு சத்திரியால் இருப்பான். இந்த லோக்கல்ல யுத்தம் பண்றதோ இல்ல இந்த மாதிரி திருடனை பிடிக்கிறதோ இதெல்லாம் அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சத்திரியால் இருக்கும். வெறும் இந்த ஜனங்கள் குறைகளை எடுத்துன்னு வந்தா ராஜா பார்க்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் களையக்கூடிய வேலை ராஜாவுக்கு இருக்குது. அந்த வேலை மட்டும் இந்த பிராமணன் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். க்ஷத்ரியாதிகி நியோக்தவ்யா விவகார தரிசனி, விவகார தரிசனே சர்வ தர்மவித் பிராமணா நியோக்தவ்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்ச காத்யாயன உக்த குண விசிஷ்டம் குர்யாத். பிராமணா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற மாதிரி ஜாத்தியா பிராமணன் நிறைய படிச்சிருந்தா கூட ஜாத்தியா பிராமணன் இதை சேர்த்துடலாம் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. காத்தியாயனர் அழகா சொல்றார், தாந்தம் குலீனம் மத்தியஸ்தம் அனுவேகரம் சிரம் பரத்ரபீரும் தர்மிஷ்டம் உத்யுக்தம் குரோதவர்ஜிதம். இப்பேற்பட்ட பிராமணனை இங்க சேர்க்கணும் அப்படிங்கிற. தாந்தகா, தாந்தகா அப்படின்னா
அந்தரிந்திரிய நிகிரகா, அதாவது சர்வேந்திரிய நிகிரகா, எல்லா இந்திரியங்களுடைய நிகிரகம், நியமனம் யாருக்கு நன்னா இருக்கோ அவளுக்கு பேர் தாந்தகான்னு பேர். அப்பேற்பட்ட பிராமணனை வைக்கணும். அது மட்டும் இல்ல, புலீனகம், அப்பாவா தாத்தாவா தாத்தா அவ பரம்பரையே அப்படி இருக்கணும், அந்த மாதிரி குலத்தை சேர்ந்தவாளா இருக்கணும். அதே மாதிரி மத்தியஸ்தமா இருக்கணும். முதல்லயே இவன் நம்ம ஆளு வேற ஆளு அப்படின்னு அந்த மாதிரி தீர்மானத்துக்கெல்லாம் வரக்கூடாது, மத்தியஸ்தமா இருக்கணும். அதே மாதிரி தடால் கூடாலும் எடுத்து பண்ணக்கூடாது, எதுவுமே வேகமா பண்ணக்கூடாது. அனுத்வேக கரகா, அதாவது ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடாது. எடுத்த உடனே வேகமா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அபிப்பிராயத்துல நமக்கு அந்த தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. அனுத்வேகரம். அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னு சொன்னா அதுல சீரமா இருக்கணும், அப்புறம் மாற்றக்கூடாது. இந்த மாதிரி பிராமணன் இருக்கணும். தாந்தகா, புலீனகா, மத்தியஸ்தகா, அனுத்வேகரகா, ஸ்திரகா, பரத்ர பீருகு. பரத்ரன்னா அந்த பரலோகத்துல பாபம் எல்லாம் வந்துருத்துன்னு சொன்னா நமக்கு நரகம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவனாக இருக்கணும். பரத்ர பீருகு, வேற லோகத்துல தப்பு பண்ணினா வேற லோகத்துல நமக்கு சிக்ஷை வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் உடையவனாக இருக்கணும். பரத்ர பீருகு. தர்மிஷ்டகா, பெரிய தர்மசீலனாக இருக்கணும். உத்யுக்தகா, தர்மிஷ்டம் உத்யுக்தகா, பிரயத்னசீலனா இருக்கணும். அதே சமயத்துல குரோத வர்ஜிதம், குரோத லோப விவர்ஜிதா அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி பிராமணனாக இங்க ஏற்பாடு பண்ணிட்டு ராஜா எங்கேயாவது வேலை இருந்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றது? காத்தியாயனர் சொல்றார். வெறும் பிராமணன் அப்படின்னா இவர் பிராமண ஜாத்தியில பிறந்தார் அதனால இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிராமணன் எங்க இருக்காருன்னு பார்த்து தேடி கொடுத்து அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். தாந்தம் குலீனம் மத்தியஸ்தம் அனுத்வேகரம் சிரம் பரத்ரபீரும் தர்மிஷ்டம் உத்யுக்தம் குரோதவர்ஜிதம் இது. சரி, இந்த மாதிரி பிராமணன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது? அவன் பிராமணால் இருக்கா, ராஜ்யத்துல இருக்கா, இந்த மாதிரி பிராமணாலே இல்லை, எல்லாரும் லோகவன்தாக இருக்கா, அப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்போ க்ஷத்ரியனை பார்க்கணும். இந்த மாதிரி யாரு இந்த மாதிரி குணசீலத்தோட இருக்கக்கூடிய க்ஷத்ரியன் பார்க்கணும். அவனும் இல்லையா வைசியனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. ஏவம் பூத பிராமண அகம் பவே க்ஷத்ரியம் வைஷ்யம் வா நியுங்கீதா அப்படின்னு சொல்றார். யதாக காத்தியாயனः பிராமணோ யத்ர நஸ்யாது க்ஷத்ரியம் தத்ர யோஜயேத் வைஷ்யம் வா தர்மசாஸ்திரம் அப்படின்னு காத்தியாயனர் நமக்கு சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறது? இந்த மாதிரி பிராமணன் இருந்தான்னு சொன்னா பிராமணனை நம்ம ராஜாவினுடைய ஸ்தானத்துல விவகாரம் பார்க்கறதுக்கு ராஜாவினுடைய ஸ்தானத்துல ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா க்ஷத்ரியன், அப்படி இல்லைன்னு சொன்னா வைஷ்யன் அப்படின்னு அவன் இந்த காத்தியாயனர் சொல்றார். நாரதேன தூ அயமேவ முக்கியா தரிசிதா. நாரத ஸ்மிருதியிலும் இதேதான் விஷயமாக சொல்றார். தர்மசாஸ்திரம் புரஸ்கிருத்திய பிராக்விவாக மதே ஸ்திதா சமாஹித மதி பஷ்யேத் வியவஹாரான் அனுக்கிரமான். அதாவது தர்மசாஸ்திரத்தை முன்னாடி வச்சு தர்மசாஸ்திரத்தை மனசுல நினைச்சுண்டு ராஜாவினுடைய ஸ்தானத்துல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றோம். அவனுக்கு பேர் பிராட் விவாகஹான்னு பேர். பின்னாடி சொல்ல போறா. பிராட் விவாகஹான்றதுக்கு விற்பத்தி பின்னாடி சொல்ல போறா. இப்போ ராஜா வேற காரியமா போயிட்டாருன்னு சொன்னா அப்போ அந்த ஸ்தானத்துல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றோம் இல்லையா, அவருக்கு பேர் பிராட் விவாகஹான்னு பேர். அந்த பிராட் விவாகன் ஒரு நிர்ணயம் பண்ணிருப்பார். அவர் தர்மஜரா இருப்பார். அவர் ஒரு நிர்ணயம் பண்ணிருப்பார்.
ராஜா இது எப்படி பார்க்கணும்னு கேட்டா, தர்மசாஸ்திர அனுசாரின ஒரு சரியா பண்ணிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அர்த்தசாஸ்திரானுசாரின்னு பார்த்தா நிறைய நஷ்டம் இருக்கும், இவருடைய நிர்ணயத்துல நிறைய நஷ்டம் இருக்கும். அப்படி பார்க்க கூடாது. தர்மசாஸ்திரம் புரஸ்கிருத்திய, தர்மசாஸ்திரத்தை மனசுல நினைச்சுண்டு பிராட் விவாகன் என்ன சொல்றானோ அந்த பக்கத்துல ராஜா நிக்கணும். அமாஹித மதி பஷ்யே, அதாவது ரொம்ப மனசை சமாதானம் பண்ணிண்டு அந்த மாதிரி அந்த நிர்ணயத்தை பார்க்கணுமே தவிர்த்து அர்த்தசாஸ்திர திருஷ்டியில நம்ம யோஜனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். பிராட் விவாக மதே ஸ்திதா அப்படின்னா அந்த தர்மசாஸ்திரானுசாரேன பிராட் விவாகன் என்ன சொல்றானோ அந்த பட்சத்துல நம்ம நிக்கணும். ஸ்வமதே ஸ்திதா, தான் என்ன ராஜாவுக்கு தன்னுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னு கேட்டா அர்த்தசாஸ்திர திருஷ்டியிலேயே இருக்கும். அதாவது அவனுக்கு ஏதாவது சிக்ஷை கொடுத்துட்டா நாளை பின்ன அவனுக்கு நமக்கு அவன் சப்போர்ட் பண்ண மாட்டா, இல்ல அவளுக்கு ஓட் பேங்க் போயிடும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோஜனை பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி பார்க்க கூடாது. பிராட் விவாகன் தர்மசாஸ்திர அனுசாரேன என்ன பண்ணிருக்காரோ அந்த பக்கத்துல நாம நின்று அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ராஜா சாரசக்ஷுஷா பரசைன்யம் பஷ்யதி, அதாவது வேற ஒருத்தருடைய சைன்யத்தை அப்படியே மேலோட்டமா பாக்குறது, இதுக்கு பேரு சாரசக்ஷுன்னு பேரு. மேலோட்டமா போய் ஒன்னொன்னு போய் அங்க போய் விசாரிக்க கூடாது. மேலோட்டமா பரசைன்யம் யதா ராஜா பஷ்யதி அதைவ, இந்த இடத்துலயும் அதே மாதிரி பிராட் விவாகன் என்ன சொல்றானோ அது மேலோட்டமா பார்க்கணும். உள்ள போய் விசாரிச்சா தனக்கு அனர்த்தம் வந்துடும். அதனால மேலோட்டமா தான் பார்க்கணுமே தவிர்த்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது பண்ணக்கூடாதுன்னா அத நிர்ணயத்தெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு தாத்பரியம். இந்த பிராட் விவாகா அப்படின்ற சப்தம் யௌகிக சப்தம் அப்படின்னு சொல்றான். யௌகிக சப்தம்னா இப்ப பாச்சகா அப்படின்ற சப்தம் யௌகிக சப்தம். எப்படி அந்த பதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவயவங்கள் இருக்கோ இல்லையா, அந்த அவயவங்களினாலேயே அந்த பாச்சகான்ற பதத்துக்கு பாக கர்த்தான அர்த்தம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பிராட் விவாகா எனக்கூடிய பதம் கூட அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, அர்த்தி பிரத்யர்த்தினவு பிருச்சதி பிராட், பிருச்சதி பிராட் கேட்கிறார். யார கேட்கிறார்? அர்த்தியும் கேட்கிறார், பிரத்யர்த்தியும் கேட்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையும் கேட்கிறார், கம்ப்ளைண்ட் யார் மேல இருக்கோ இல்ல ரிப்ளை பண்றவன் யாரோ அவனையும் கேட்கிறார். அர்த்தி பிரத்யர்த்தினவு பிருச்சதி பிராட். அதுக்கப்புறம் கேட்டது மட்டும் இல்ல, தயோஹோ வச்சனம், அவ சொன்ன விஷயத்த விருத்தம் அவிருத்தம் விவிதஞ்ச சப்தை சக விவினக்தி, அவ சொன்னதுல என்ன விரோதாம்சம் என்ன, அவ சொன்னதுல என்னது அவிரோதாம்சம் என்ன, இதெல்லாம் ஸ்பஷ்டமாக அந்த சபையோர்களோட கூட உட்கார்ந்து இது பண்றார், உபஸ்தாபனம் பண்றார், விசாரிக்கிறார். அப்போ பிருச்சதீதி பிராட் விவினக்தி விவாகா பிராட்ச அசௌ விவாகச்ச பிராட் விவாகா அப்படின்னு நமக்கு இந்த விக்கிரகத்தினால பிராட் விவாகா அப்படின்னா அர்த்தி பிரத்யர்த்திய முதல்ல என்ன சொல்றான்றது கேட்டுக்கிறது. அதை கேட்டுண்டு அவ எப்படி சொன்னாலும் அப்படியே கேட்டுண்டு அந்த சபையோர்களோட உட்கார்ந்து இவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொன்னா விரோதமா இருக்கு, இவன் இப்படி சொன்னா கொஞ்சம் அவிரோதமா இருக்கு அப்படின்னு அந்த சபையோர்களோட கூட உட்கார்ந்து இது பண்றான், விசாரம் பண்றான். அப்போ கேட்டு விசாரம் பண்றவன் யாரோ அவனுக்கு பேர் பிராட் விவாகான்னு பேரு. இதையும் ஒரு ஸ்மிருதியில சொல்லியிருக்கா, விவாத அனுகதம் பிருத்வா, அந்த விவாதத்துக்கு உண்டான விஷயம் என்னவோ அது மட்டும் கேட்டுண்டு சசப்ய பிரயத்னதா விசாரயதி. சசப்யா, அவன் மட்டுமே உட்காந்து ஆத்துல உட்காந்து யோசனை பண்ணல, சபையோர்களோட உட்கார்ந்து பிரயத்னதா அவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கியம் எப்படி சொன்னானோ அப்படியே சொல்லி
யஹா விசாரயதி, யார் இந்த மாதிரி விசாரிக்கிறாளோ அதனாலதான் அவனுக்கு பிராட் விவாகான்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு ஸ்மிருதியில சொல்லியிருக்கலாம். உக்தஞ்ச விவாதானுகதம் பிருத்வா சசப்ய தத் பிரயத்னதா விசாரயதி ஏன அசௌ பிராட் விவாக ததஸ்பிருதா அப்படின்னு இதோட இன்னைக்கு 3வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சுடுறேன். அபஷ்யதா காரியவசா வியவஹாரான் நிருபேன து தப்யைஸ் சக நியோக்தவ்யः பிராமணः சர்வதர்மவித் அப்படின்னு 3வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. 4வது ஸ்லோகம், ஒருவேளை பிராட் விவாகாதிகள்லாம் இருக்கா, ஏதோ ஒரு பயத்தினாலேயோ அந்த குற்றவாளிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ மேல இருக்கிற பயத்தினாலேயோ இல்ல அவ ஏதாவது நான் பணம் கொடுக்குறேன்பா உனக்கு, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா, அத லோகத்தினாலேயோ ஏதோ அந்த தீர்ப்புகள்லாம் மாத்தி கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சிக்ஷை கிடைக்கும், அவளுக்கு அந்த சபையோர்களுக்கு என்ன சிக்ஷை கிடைக்கும், பிராட் விவாகாதிகளுக்கெல்லாம் என்ன சிக்ஷை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த 4வது ஸ்லோகத்துல சொல்றா. இது நாம வர்ற பாட்டத்துல பார்க்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.